வணக்கம். நான் திரைப்பட இயக்குனர் ஆனந்த் பேசுகிறேன். ஹெல்த் மினிஸ்டர் அவர்கள் வந்து ஒரு வார்த்தை சொல்லியிருக்கார். என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் வந்து பாக்கு, பீடி, சாராயம் எதுவுமே குடிக்கிறதில்ல. அந்த மாதிரி எல்லாருமே இருங்களேன். எதுக்கு வந்து ஒயின் ஷாப் போகிறீங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. அவருக்கு நினைவு இருக்கா இல்லையான்லாம் தெரியாது. அவருக்கு ஞாபகப்படுத்துறதுக்காக செய்தியை சொல்கிறேன். திமுக ஆட்சிக்கு வந்த உடனேயே மதுவிலக்கு கொண்டு வரப்படும்னு கனிமொழி அவர்கள் சொன்னாங்க. அது இல்லாமல் திமுக இருக்கிற எல்லாரும், இப்போ இருக்கிற முதல்வர்லேருந்து எல்லாருமே வந்து வீட்டு வாசலில் மதுவிலக்கை கொண்டு வர வேண்டும்னு கருப்பு கொடி பிடிச்சி போராட்டம் பண்ணாங்க. அந்த போராட்டம்லாம் என்ன ஆச்சுன்னு தெரியல. 5 ஆண்டுகள் அவங்க ஆட்சியும் வந்து ஜெகஜோதியாக வந்து ஒயின் ஷாப் வந்து நடத்தியிருக்காங்க. அது இல்லாமல் அதில் 10 ரூபா கமிஷன், 10 ரூபா பாலாஜி அவர்களை வச்சு 10 ரூபா ஒரு பாட்டிலுக்குன்னு கமிஷன் அடித்து பல்லாயிரம் கோடி வந்து கமிஷன் அடிச்சிருக்காங்க. அது பத்தாமல் அதில் நிறைய வந்து கலப்படம் பண்ணி நிறைய வந்து பண்ணாங்க. ஆனால் உண்மையிலே ஒன்று சொல்கிறேன், இந்த திமுக அரசு மாதிரி ஒரு அரசு எங்கேயுமே இருக்காது. அவங்க ஒரு குற்றம் ஒன்று நடந்துச்சுன்னா அந்த குற்றத்தை ஒத்துக்க மாட்டாங்க. அதுக்கு பதில் என்ன சொல்லுவாங்கன்னா, இது ஏடிஎம்கே பீரியடில் நடந்தது இல்லையா, அதை விட கம்மியாக நடந்ததுன்னு. என்னையா நீங்கள் குற்றம் நடக்காமல் பார்த்துக்கிறது தான் அரசு. இங்கே கம்மியாக நடந்தது அப்படின்னு சொல்கிறது இல்லை அரசு. அரசு குற்றமே நடக்காமல், தவறே நடக்காமல் பார்த்துக்கிறது தான் அரசு. அதனால் மக்களே சிந்தியுங்கள், செயல்படுங்கள். நன்றி, வணக்கம்.